இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். காந்தியின் சுதேசி கொள்கையே சுயசார்பு இந்தியாவின் முன்னோடி, பிரதமர் மோடி புகழாரம். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளான இன்று டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. தொடர்ந்து அங்கு நடந்த பிரார்த்தனையில் பங்கேற்றனர். மகாத்மா காந்தியின் சுதேசி கொள்கையை தற்சார்பு இந்தியாவின் முன்னோடியாக திகழ்கிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கு நோக்கிய பயணத்தில் சுயசார்பை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். உலக மக்களின் நன்மைக்கு அகிம்சையே மிகச்சிறந்த ஆயுதம் என கூறியவர் காந்தி. அவர் வன்முறையை எப்போதும் ஆதரிக்கவில்லை. மிகச்சிறந்த மகாத்மாவான காந்தியின் நினைவு நாளில் அவரை போற்றி வணங்குகிறேன் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காந்தியின் நினைவு நாளில் பல்வேறு முக்கிய தலைவர்களும் அவரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியதுடன் அவரின் சத்தியாகிரகம், அகிம்சை கொள்கைகளை நினைவு கூர்ந்துள்ளனர். வேணாம், தப்பா போயிரும். வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரம் திமுக தலைமை திடுக்கிடும் முடிவு. சட்டசபை தேர்தலுக்காக MP கனிமொழி தலைமையில் 11 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு திமுகவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தமிழகம் முழுதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை கேட்டு வருகிறது. அதேபோல முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனின் பெண் நிறுவனம் சார்பில் ஒரு குழுவும் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வருகிறது. இதற்கிடையே திமுக தேர்தல் வாக்குறுதிகள் வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக சலசலப்பு எழுந்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதற்கு வன்னியர் சமூகம் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் உள்ள மற்ற சமூகத்தினர் அதிமுகவுக்கு எதிராக மாறினர். கடந்த தேர்தலில் திமுக வெற்றியடைந்ததற்கு அந்த ஓட்டுகளும் முக்கிய பங்கு வகித்தன. பின் நீதிமன்றத்தில் அந்த இடஒதுக்கீட்டுக்கு தடை விழுந்தது. ஆனால் திமுக அரசு அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் வன்னியர் சமூக ஓட்டுகளை பெற 10.5% இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக அமல்படுத்துவோம் என வாக்குறுதி கொடுக்க திமுக தலைமை முடிவெடுத்து உள்ளது. அந்த இடஒதுக்கீடு கோரிக்கை பல வழிகளிலும் பிரச்சனையை ஏற்படுத்துவதால் தான் அதை பழனிசாமியும் அன்புமணியுமே பேசாமல் அமைதி காக்கின்றனர். இப்போது தேர்தலுக்காக திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அதை சேர்த்தால் தென் மாவட்டங்களில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பும். அதேபோல ஆட்சியில் இருக்கும்போது எதுவுமே செய்யாமல் இப்போது தேர்தலுக்காக அறிவிப்பதாக வட மாவட்டங்களிலும் எதிர்ப்பு கிளம்பும். எனவே இந்த முடிவை திமுக தலைமை கைவிட வேண்டும் என ஆளுங்கட்சியில் உள்ள வன்னியர் சமுதாய நிர்வாகிகள் பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த தேர்தலில் கொடுத்த 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை. இந்நிலையில் மீண்டும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அறிவிக்க வேண்டாம் என தலைமையிடம் மூத்த நிர்வாகிகளும் வலியுறுத்தியுள்ளனர். பெட்ரோல் ஊற்றி விவசாயி எரிப்பு, பன்ருட்டி அருகே நடந்த பயங்கரம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த மாளிகம்பட்டுவைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன், வயது 67. வியாழனன்று மாலை 6:45 மணிக்கு பன்ருட்டி செல்வதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த கந்தன் என்பவருடன் பைக்கில் லிஃப்ட் கேட்டு வந்துள்ளார்.
பன்ருட்டி அருகே புதுப்பிள்ளையார் குப்பம் என்ற இடத்தில் வந்தபோது ஆம்னி காரில் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் பைக்கை வழிமறித்து நிறுத்தினர். இதனால் அச்சமடைந்த கந்தன் பைக்கை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். அப்போது பைக்கில் இருந்து கீழே விழுந்த விவசாயி ராஜேந்திரன் மீது காரில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி சென்றது. தீப்பிடித்த நிலையில் ராஜேந்திரன் தெருவில் ஓடினார். அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 70% தீக்காயமடைந்த ராஜேந்திரனுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த எஸ்பி ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார். சம்பவம் குறித்து காடாமொழியூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அப்போது சித்திரைச்சாவடியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் கள்ளக்காதல் தொடர்பான முன்விரோதத்தில் விவசாயி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது தெரியவந்துள்ளது. அதையடுத்து ஆம்னி வேனை பறிமுதல் செய்து போலீசார் தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர். கரார் காட்டிய பழனிசாமி, ஓபிஎஸ் முடிவு என்ன? சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் அதிமுகவில் மீண்டும் சேர்வது குறித்தும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் நேற்று தனது ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மீண்டும் அதிமுகவில் சேர தயார் என்றார். அதிமுக ஒன்றிணைந்தால் தேர்தலில் வெற்றி உறுதி என்று சொன்ன ஓபிஎஸ் அண்ணன் பழனிசாமி என்று வாய் நிறைய உரிமையோடு அழைத்தார். ஓபிஎஸ் இறங்கி வந்த நிலையில் அவரை மீண்டும் அதிமுக சேர்த்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் ஓபிஎஸ்ஐ சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று அதிரடி காட்டினார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக பொதுக்குழு எடுத்த முடிவு அது. இனி பன்னீர்செல்வத்தை ஒருபோதும் சேர்க்க வாய்ப்பில்லை என்று அவர் கரார் காட்டினார். பழனிசாமி முடிவு பற்றி கேட்டதற்கு அதெல்லாம் பழைய செய்தி என்று இப்போது ஓபிஎஸ் கூறியுள்ளார். எடப்பாடி எக்காரணத்தை கொண்டு அவரை சேர்க்க முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்களை நீக்கிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார். கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மைக்கு மட்டும் வெளியே இன்னும் எத்தனை கொடுமை நடக்கப் போகிறதோ? விவசாயி கொலை முயற்சி, இபிஎஸ் அதிர்ச்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மாளிகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 70 வயது முதிய விவசாயி ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரில் வந்த மர்ம நபர்களால் வழிமறிக்கப்பட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொடூரமாக எரிக்கப்பட்ட சம்பவம் தமிழக மக்களின் நெஞ்சை உறைய வைத்துள்ளது. உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தபடியே அவர் சாலையில் ஓடிய காட்சி இந்த விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கான பயங்கர சாட்சி. தினந்தோறும் இன்னும் என்ன கொடுமை நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கும் மேலாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட முடியாது என்று நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அதைவிட கொடூரமான சம்பவங்களை இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தீயில் எரிந்தது விவசாயி ராஜேந்திரன் மட்டுமல்ல, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அனைத்தும் தான். இந்த கொடூர கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நியாயமான வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சவரனுக்கு 4800 ரூபாய் சரிவு. தங்கம் இன்று எவ்வளவு? சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக நம் நாட்டில் தங்கம் வெள்ளி விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. நேற்று வரலாறு பார்க்காத வகையில் தங்கம் விலை எகிரியது. சவரனுக்கு 9520 ரூபாயும் கிராமுக்கு 1190 ரூபாயும் ஏறியது. இதனால் 1 கிராம் தங்கம் 16800 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,34,400 ரூபாய்க்கும் விற்றது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் 1,29,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 600 ரூபாய் குறைந்து 1 கிராம் 16,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து இப்போது 1 கிராம் 415 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு, நடிகர் ஜெயராமிடம் விசாரணை.
சபரிமலை ஐயப்பன் கோயில் துவாரபாலகர் சிலைக்கான கவசத்தில் தங்க முலாம் பூசப்பட்ட போது 4.5 கிலோ தங்கம் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விசாரணையை துரிதப்படுத்தும்படி கேரள மாநில ஐகோர்ட் உத்தரவிட்டதை அடுத்து சிறப்பு விசாரணை குழுவினர் துரிதகதியில் விசாரித்து வருகின்றனர். கவசத்திற்கு தங்க முலாம் பூசுவதற்காக சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட போது பிரபல நடிகர் ஜெயராமின் வீட்டில் வைத்து பூஜிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த வழக்கில் நடிகர் ஜெயராமிடமும் விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டனர். அதன்படி சென்னையில் உள்ள அவரது வீட்டில் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் விசாரித்தனர். அவர் கூறிய விவரங்களை பதிவு செய்து கொண்ட அதிகாரிகள் மீண்டும் தேவைப்படுமாயின் விசாரணை நடத்தப்படும் என கூறி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. PT உஷா கணவர் மறைவு, முதல்வர் ஸ்டாலின் இரங்கல். இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான PT உஷாவின் கணவர் சீனிவாசன் இன்று காலை இறந்தார். பார்லிமெண்ட் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருந்த PT உஷா கேரளா திரும்பியுள்ளார். இதற்கிடையே PT உஷாவை போனில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட இரங்கல் பதிவில் தெரிவித்திருப்பதாவது: இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான PT உஷாவின் கணவர் சீனிவாசன் மறைந்த செய்தி அறிந்து வருத்தமுற்றேன். தங்களின் அன்புக்குரியவரை இழந்து தவிக்கும் PT உஷா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது இதயபூர்வமான இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானை நோக்கி பயணிக்கும் அமெரிக்க போர் கப்பல்கள். ஈரான் நாட்டை நோக்கி அமெரிக்க போர் கப்பல்கள் பயணிப்பதாகவும் அதை பயன்படுத்த வேண்டிய நிலை இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அதிபர் டிரம்ப் கூறியதாவது: ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு எதிரான கொடூர நடவடிக்கையை நிறுத்தும்படி நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். கடந்த சில தினங்களில் மட்டும் 800 பேருக்கு மேல் தூக்கில் இடப்படுவதை தடுத்து நிறுத்தியுள்ளேன். அணு ஆயுத பயன்பாடு கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளேன். ஈரானை நோக்கி அமெரிக்க போர் கப்பல்கள் பயணிக்க துவங்கியுள்ளன. அவற்றை பயன்படுத்த வேண்டிய நிலை வராமல் இருந்தால் நல்லது என எச்சரிக்கிறேன் என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார்.